ஹாய் மைக் செட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ மாஸ்டர் ஆம்பிளிஃபயரு, அதுக்கு எப்படி லோடு கொடுக்கலாம், அதுக்கு எப்படி ஆம்ஸரு செட் பண்ணுறது, அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ மாஸ்டர் 1500 வாட்ஸு ஸ்டீரியோ மாடலு. சேனல் 1 சேனல் 2 2 டைப் இருக்குது. இது ஒரு சேனலுக்கு 750 ப்ளஸ்ஸு 750. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்போட பேக்கு. இதில் மெயினாக கவனிக்க வேண்டியது இந்த சுவிட்சு தான். இந்த இருக்குது பாருங்கள், இந்த சுவிட்சு மோனோ ஸ்டீரியோ பிரிட்ஜு. அதாவது இந்த லாஸ்ட்டு வச்சிங்க அப்படின்னா மோனோ, சென்ட்ரலில் வச்சிங்கன்னா ஸ்டீரியோ, அடுத்து பிரிட்ஜ் மோடு லைனே வேறு. பிரிட்ஜ் மோடு பார்த்திங்கன்னா 1வது லைனில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அது பார்த்திங்க அப்படின்னா நம்ம பீக்கோனில் ஸ்பீக்கர் எடுக்கிறது வந்து 2+, 2- எடுத்திங்கன்னா மட்டும்தான் பிரிட்ஜ் மோடு ஒர்க் ஆகும். பிரிட்ஜ் மோடு வந்து லோடு வேறு மாதிரி இருக்கும். அது லோடு என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பிரிட்ஜ் மோடு கொடுங்க. தெரியாதவங்க பிரிட்ஜ் மோடு லோடு கொடுக்காதீங்க. ஒன்று மோனோ மாடல் கொடுத்தீங்க அப்படின்னா 1வது சேனலில் பின் கொடுத்தா போதும். இன்புட்டு 1 போதும், அவுட்புட் 2யுமே எடுத்துக்கிடலாம். வேறு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதோட எத்தனை வாட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா இதுக்குள்ளே ஹேட்லாக் இருக்குது. ஹேட்லாக் உங்களுக்கு காமிக்க பார்த்தீங்க அப்படின்னா இது பி சீரியஸுக்குள்ளது 1500, 2000, 3000 எல்லாம் ஒரே மேனுவல் தான், ஒரே புக்கு தான். சரி, இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். இது வாட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான். அதாவது இது 1500 வாட்ஸுக்குள்ளது. 2 ஆம்ஸ் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சேனலுக்கு 800 வாட்ஸு. 4 ஆம்ஸ் கொடுத்தீங்கன்னா 650 வாட்ஸு. 8 ஆம்ஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா 350 வாட்ஸு. இது வந்து பிரிட்ஜ் மோடுக்குள்ளது. இது பார்த்திங்கன்னா 2000க்குள்ளது. 2 ஆம்ஸ் வந்து 1000 வாட்ஸு. 4 ஆம்ஸ் வந்து 800 வாட்ஸு. 8 ஆம்ஸ் வந்து 500 வாட்ஸு. இதை தான் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும், 8 ஆம்ஸு. ஏன்னா நிறையா பேர் சப்பு யூஸ் பண்ணுறீங்க 2000 வாட்ஸுக்கு. 2000 வாட்ஸு அந்தத்திக்கு ஒரு 1000 வாட்ஸு, இந்தத்திக்கு ஒரு 1000 வாட்ஸு போட்டு சப்பை போடுது. ஒரு சிங்கிள் சப்பை கொடுத்தோம்னா கண்டிப்பாக 8 ஆம்ஸ் தான் வரும். வெறும் 500 வாட்ஸ் தான் வரும். இந்த 500 வாட்ஸ் 1000 வாட்ஸு சப்பில் கொடுத்துட்டு 2000 வாட்ஸ் கொடுத்துருக்கேன், லோடு தள்ள மாட்டேங்க நிறையா ப்ராப்ளம் இருக்குது. இது வந்து ஆம்ஸை வச்சு தான் கொடுக்கணும். கண்டிப்பாக 2000 வாட்ஸு ஆம்பிளிஃபயரை போட்டுக்கிட்டு 1000 வாட்ஸு சப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லோடு தள்ளாது, படிக்கும், அவ்வளோதான். இது 3000க்குள்ளே ஹேட்லாக் பார்த்துக்கோங்க. 2 ஆம்ஸ்னா 1500 வாட்ஸு. 4 ஆம்ஸ்னா 1100 வாட்ஸு. 8 ஆம்ஸ் அப்படின்னா 700 வாட்ஸு. கண்டிப்பாக இதுக்கு எல்லாமே என்ன தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னா இந்த ஆம்ஸு, ஸ்பீக்கரோட ஆம்ஸு எப்படி அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா 412 தான் யூஸ் பண்ணுவீங்க. 412க்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேலே 2 சீரியல் பண்ணியிருப்பீங்க, கீழே 2 சீரியல் பண்ணியிருப்பீங்க. இப்போ 200 வாட் ஸ்பீக்கர் மேலே 2 சீரியல், கீழே 2 சீரியல். 8 ஆம்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 8 ஆம்ஸை 4 எண்ணத்தை சீரியல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது 8 ஆம்ஸ் தான் வரும். அது ஆம்ஸ் டிடிஎல் என்னங்கிறத நான் இந்த இதில் எழுதி காமிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வாங்க எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், அதாவது ஒரு 8 ஆம்ஸு, இது ஒரு 8 ஆம்ஸ் ஸ்பீக்கரு, இது ஒரு 8 ஆம்ஸ் ஸ்பீக்கரு. 2 8 ஆம்ஸு வாட்ஸு 200 வாட்ஸு. இதை 2 அப்படியே சீரியல் பண்ணியிருந்தோம். இது மேலே உள்ள 2 12, இது பார்த்திங்கன்னா கீழே உள்ள 2 12, இதையும் சீரியல் பண்ணியிருந்தோம். 8 8 இது சீரியல் பண்ணும்போது 8 8 கூட்டத்தான் செய்யணும். சீரியல் பண்ணும்போது 8 ஆம்ஸ் ஸ்பீக்கர்னால் அது டோட்டல் பார்த்திங்கன்னா 16 ஆம்ஸாக வரும். அதே மாதிரி கீழே உள்ள 2 8 இன்ச்சு 12 இன்ச்சு ஸ்பீக்கர் 8 ஆம்ஸு. அதை 2யும் அப்படியே கூட்டம்னு வச்சுக்கோங்க. 8 + 8 ஆம்ஸு 16 ஆம்ஸு. இது 2யும் ஒன்றா சேர்க்கும்போது இது நேராக கழிக்கணும், நேராக பகுதியாக தான் வரும். அதாவது 16 இருந்து நேராக கழிச்சான்னு வச்சுக்கோ, நேராக 16ல் பகுதி 16ல் பகுதியை கழிச்சோம்னா 8 ஆம்ஸ் தான் வரும்.
அதாவது வாட்ஸு ஒரு ஸ்பீக்கருக்கு 200 வாட்ஸ். வாட்ஸ் வந்து நீங்கள் டோட்டலாக கூட்டினீங்கன்னா எப்படினாலும் 800 வாட்ஸ் வந்துடும். இப்போ 2 8 ஆம்ஸை கூப்பிட்டா 16 ஆம்ஸு, இதை 8 8 கூட்டினா 16. இது ரெண்டையும் ஒன்றா அதாவது சேர்த்து முறுக்கும்போது நேர பகுதி 8 வரும். அதே இது இன்னொரு 2 பெட்டியும் கொண்டாந்து அதே இதில் 2 12 சேர்த்திங்க அப்படின்னா தான் அது வந்து 4 ஆம்ஸாக வரும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமே இது ரெண்டையும் சேர்த்து நம்ம இதே மாதிரி 4 12க்கு 200 வாட்ஸ் 800 வாட்ஸ் ஆச்சு. 4 ஆம்ஸாக ஆக்கிடுதோம். சேர்த்தோம்னா மொத்தம் 8 ஆம்ஸாக வரும். 4 பெட்டியும் சேர்ந்து 2 2 சீரியல் பண்ணியிருக்கோம். மொத்தம் 8 ஆம்ஸ் வரும். மொத்தம் 800 வாட்ஸ் ஆச்சு. அப்போ 2000 வாட்ஸ் ஆம்பிளிஃபயர் கொடுக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 8 ஆம்ஸு 8 ஆம்ஸுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2000 வாட்ஸ் ஆம்பிளிஃபயருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 500 வாட்ஸ் தான் தள்ளும். பாருங்கள், 2000 வாட்ஸு 8 ஆம்ஸ் வெறும் 500 வாட்ஸ் தான் வரும். இது வந்து இந்த மாதிரி ஆம்ஸு கனெக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த ஆம்பிளிஃபயருக்கு லோடு கொடுக்க முடியும். நீங்கள் வாட்டுக்கு 2 பெட்டியை கொடுத்து நமக்கு 1000 வாட்ஸ் தானே 800 வாட்ஸ் தானே நான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் லோடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லோடு வராது. இது கொஞ்சம் புரியறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஏன்னா அந்த ஆம்ஸ் வந்து தன்னால் தலையை பிச்சுக்கிட்டு தான் வரும். ஒரு மாதிரி இந்த பவர் ஆம்புக்கு எல்லாமே அப்படி தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியறதுக்காக வேண்டி கம்ப்யூட்டர்லேருந்து எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த ஆம்ஸு நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான். ஃபஸ்ட்டு ஆம்ஸு கால்குலேஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் பவர் ஆம்பில் நமக்கு போட முடியும். பவர் ஆம்பில் மெயினாக இதான். அதாவது நம்ம அகுஜா ஆம்பிளிஃபயர்லேருந்து அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. இது வந்து இதை கனெக்ட் பண்ணி நீங்கள் லோடு கொடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் எழுதுனது தான் உங்களுக்கு ஆன்லைனில் தெரியுதான்னு மட்டும் பாருங்கள். பாருங்கள், இதுதான் நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம இதே மாதிரி தான் 4 பெட்டி, அதை மேக்ஸிமம் கூடுதல் ஆளுகள் எல்லாருமே யூஸ் பண்ணது இதான். 12 இன்ச் 4 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுவோம். 8 ஓம்ஸ் ஸ்பீக்கரு. அது மொத்தமாக பண்ணும்போது எவ்வளோ வருதுன்னு மொத்தம் பார்த்துக்கோங்க. 8 ஓம்ஸ். அதாவது நான் உங்கள்கிட்ட எழுதி காமிட்டதை உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி போட்டிருக்கேன். அப்போ 8 ஓம்ஸ். இப்போ நீங்கள் எத்தனை வாட்ஸ் வந்து டோட்டலாக கூட்டிக்கோங்க. அதாவது 100 வாட்ஸ் இருந்துச்சுன்னா 4 ஸ்பீக்கர் சேர்ந்து 400 வாட்ஸ், 200 வாட்ஸாக இருந்துச்சுன்னா 4 சேர்ந்து 800 வாட்ஸ், 250 இருந்துச்சுன்னா 4 சேர்ந்து 1000 வாட்ஸ், அந்த மாதிரி கணக்கு எத்தனை. அப்போ 8 ஆம்ஸ் எந்த ஆம்பிளிஃபயர் யூஸ் பண்ணிங்க அதில் 8 ஆம்ஸ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணிங்க மட்டும்தான் இதை கனெக்ட் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 2 சீரியல் பண்ணுறது. இப்போ 1 12 சிங்கிளாக இருக்கும். சிங்கிள் பெட்டியாக கனெக்ட் பண்ணுவேன். அப்போ வந்து எப்படி வாட்ஸ் வரும் அப்படிங்கிறத எவ்வளோ தான் இது. இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர், ஒரு ஸ்பீக்கர் 200 வாட்ஸு, 4 சேர்ந்தீங்கன்னா 800 வாட்ஸு. அப்போ இது வந்து 2 ஆம்ஸ் வந்துடும். டேரெக்டாக கொடுக்கிங்க எல்லாத்தையுமே. டேரெக்டாக கொடுக்கும்போது 2 ஆம்ஸ் வந்துடும். இல்லை இது எப்படிப்பா ஒவ்வொருத்தரையும் கணக்கு கூட்டதுக்கெலாம் நமக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கவங்க ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஒரு மல்டிமீட்டர் வாங்கிடுங்க. மல்டிமீட்டர் வாங்கினீங்கன்னா ஸ்பெஷர் மோடு, அதாவது கீன்னு வர்ற சவுண்டு, அதை வச்சுக்கிட்டு நம்ம ஆம்பிளிஃபயர் கொடுக்கக்கூடிய லைனில் வச்சிங்கன்னா அது எத்தனை ஆம்ஸ் அப்படிங்கிறத கரெக்டாக காட்டிடும். அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இதா எத்தனை ஆம்ஸுங்கிறத தேவையில்லை. வாட்ஸை மாத்திரம் நம்ம கூட்டினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாக்குள்ளே நல்ல மல்டிமீட்டரே வாங்கலாம். போட்டிருக்கேன். ஒரு மாதிரி எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சின்னு தெரியல. இது நம்ம மைக் செட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் புரிய வைக்கணும்னா கொஞ்சம் சங்கடமான விஷயந்தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா பேர் ஒரு 2000 வாட்ஸ் ஆம்பிளிஃபயர் வாங்கியிருந்தாங்க. ஒரு சைடு 1000 வாட்ஸ் சப்பு, ஒரு 1000 வாட் 2 சப்பை கொடுத்துட்டு லோடு தள்ள மாட்டிங்க. சப்பு பார்த்தீங்க அப்படின்னா 8 ஆம்ஸ் தான் வரும். ஒரு 2000 வாட்ஸ் ஆம்பிளிஃபயருக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு 650 வாட்ஸ் தான் வரும். 650 வாட்ஸில் இந்த திக்கும் 650, அந்த திக்கு 600, 1000 வாட்ஸ் சப்பா கொடுத்துட்டு லோடு தள்ளுனா லோடு தள்ளவே செய்யாது. அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. பார்த்தீங்கன்னா எத்தனை ஆம்ஸு அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஹேட்லாக பார்த்துருங்க. ஹேட்லாக பார்த்தீங்கன்னா தான் கரெக்டாக உங்களுக்கு அதோட லோடு தெரியும். அகுஜா ஆம்பிளிஃபயரில் எப்படினாலும் இது பண்ணிடலாம். பின்ன ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டுடியோ மாஸ்டர் ஆம்பிளிஃபயர் பவர் ஆம்புக்கு எல்லாமே 240 வோல்ட் இருந்தால் தான் அதோட பவர் வெளியே தள்ளும். இல்லைன்னா வெளியே தள்ளவே தள்ளாது. அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. நிறையா பேருக்கு அதான் பெரிய பிரச்சனை. அகுஜா ஆம்பிளிஃபயர் வந்து 500, 1000 இதில் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். இது எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு தெரியல. புரியாட்டினாலும் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். அதை பற்றி பிரச்சனை இல்லை. இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நானும் என்னோட தெரிஞ்ச அளவுக்கு போட்டிருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.